வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம மனசை மிகவும் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் ஹத்ராஸ் யூபியில் இருக்குது. அங்கே நடந்தது. அவங்க ரொம்பவும் நேசித்த ஒரு துறவி போலே பாபா, அவரது காலடி மண்ணை எடுக்கிறதுக்காக கூட்ட நெரிசல், ஸ்டாம்பீடு, தள்ளுமுள்ளு, 121 பேர் உயிரை விட்டாங்க சார். அறியாமை. எது உண்மையான பக்தி, யார் உண்மையான ஒரு துறவி, அவங்களால கண்டுபிடிக்க முடியலையே. கல்வி அறிவு இல்லை, அறியாமை என்ற இருள் அவங்க மனசை சூழ்ந்திருக்க வேண்டும். இதை பார்க்கும்போது எனக்கு 140 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹத்ராஸில் ஒரு சம்பவம். அது யார் உண்மையான துறவி, எது உண்மையான ஒரு துறவு மனப்பான்மை, எது உண்மையான பக்தி அப்படின்றத காமிக்குது. அந்த சமயத்தில் சுவாமி விவேகானந்தர் ஒரு நடமாடும் துறவியாக இருந்தார். ஹத்ராஸுக்கு வர்றாரு. அவர் ஒரு உறுதி எடுத்திருந்தார். யாருக்கிட்டையும் சாப்பாடு வேணும்னு நான் கேட்க மாட்டேன், யாராவது சாப்பாடு கொடுத்தா நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படி வர்றாரு. 2 நாளாக யாருமே சாப்பாடு கொடுக்கல. ஹத்ராஸ் ரயில்வே ஸ்டேஷன் வந்தவுடனே மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். அங்கே இருந்த அசிஸ்டண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் சரத் சந்திர குப்தா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், பெங்காலி, வெரி சின்சியர், ப்ளீஸிங், டோட்டலி செல்ஃப்லெஸ், சுயநலமற்ற ஒரு மனிதர். அவர் வேகமாக வந்து துறவியை பார்க்குறாரு, சுவாமி விவேகானந்தரை. அவர் மேலே அவருக்கு ரொம்ப அன்பு வந்துருச்சு, ஈர்க்கப்படுகிறார். அவர் எழுப்பி கொஞ்சம் தண்ணி கொடுத்து, சுவாமிஜி எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு நல்லா சமைச்சு போடுவேன்றார். சுவாமிஜி அவரை பார்த்த நகைச்சுவையோடு கேட்குறாரு, உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு நீ என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்குறாரு. இவர் ஒரு கவிஞர், இந்த குப்தா, சரத் சந்திர குப்தா. அவர் ஒரு பெர்ஷியன் கவிதையை சொல்கிறாரு. சுவாமிஜி, இஃப் யூ கம் டு மை ஹவுஸ், ஐ ஷல் ப்ரிப்பேர் த மோஸ்ட் டெலிஷியஸ் டிஷ் ஃப்ரம் த ஃப்ளஷ் ஆஃப் மை ஹார்ட். என் நெஞ்சத்தின் சதையிலிருந்து ஒரு அற்புதமான நேர்த்தியான உணவு பதார்த்தத்தை உங்களுக்கு சமைத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். சுவாமிஜி போகிறாரு. ஒரு 3 நாள் அங்கே தங்கி இருக்கிறாரு. ஒரு நாள் சாமியினுடைய முகத்தில் ஒரு வாட்டம் தெரிகிறது. அப்போ குப்தா கேட்குறாரு, ஏன் சாமி யூ லுக் ஸோ டல், என்ன விஷயம்னு கேட்குறாரு. இங்கே பாரு, என்னுடைய குரு மகாராஜ் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எனக்கு ஒரு மிகப்பெரிய பணியை கொடுத்திருக்கிறார். வேதாந்தம், நன்னெறிகள், அதை உலகம் முழுவதும் நான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பணியை என் தோளில் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு சுயநலம் இல்லாத இளைஞர்கள், துறவிகள் வேணும்ன்றார். நான் வர்றேன் சாமி, நான் உங்களுக்கு சீடனாக வந்துடுறேன். அப்போ இந்த ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப், அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவேன் அப்படின்றாரு. அப்போ நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். நாளைக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இப்போ நீ போட்டிருக்க பார்த்தியா ஃபுல் ஷூட், அதை எல்லாம் கீழே தூக்கி எறியணும். ஷூஸ், டை, ஃபுல் ஷூட் எல்லாத்தையும் போட்டுட்டு, கழட்டி போட்டுட்டு, நடுவில் ஒரு கௌபீனம், கோமணம் மட்டும் கட்டிக்கிட்டு, கையில் ஒரு கமண்டலம், ஒரு பிக்சை பாத்திரம் எடுத்துக்கிட்டு, இந்தா இப்போது முன்னாடி ரொம்ப பணிவோடு நிற்கிறாங்கள்ல இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள், கூலிஸ், அவங்கக்கிட்ட போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிக்சை கேட்கணும். சாப்பாடை நீ வாங்கிட்டு வரணும், அவங்கக்கிட்ட இருந்து பிக்சை வாங்கிட்டு வரணும். உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கிடணும், நீ பவுடர்லாம் பூசக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆச்சரியங்க. அடுத்த நாள் இந்த சரத் சந்திர குப்தா தன்னுடைய ஃபுல் சூட்டை கீழே போட்டுட்டு, இடையில கோமணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு, கையில் ஒரு பிக்சை பாத்திரம், கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு, இவருக்கு முன்னாடி அடிமை மாதிரி கை கட்டி நிற்கக்கூடிய அந்த கூலீஸுக்கிட்ட போய் காலில் விழுந்து, பிக்சை வேணும், நான் இன்றைக்கி ஸ்டேஷன் மாஸ்டர் கிடையாது, இன்றைக்கி இருந்து நான் ஒரு துறவி, எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறாரு. அவங்க ரொம்ப தயங்குறாங்க. இவர் இல்லை சாப்பாடு கொடுக்கணும்னு கேட்ட உடனே அவங்க பிக்சை போடுறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து சுவாமி விவேகானந்தர்கிட்ட கொடுத்து 2 பேரும் சாப்பிட்றாங்க. அப்போ சுவாமி சொல்கிறாரு, இப்போது உன் மனசில் ஆணவம் இல்லை, அகங்காரம் இல்லை, தெரியுதா அப்படின்றாரு. உண்மைதாங்க, சரத் சந்திர குப்தா மனசில் ஆணவம் இல்லை, அகங்காரம் இல்லை. அதனால் அவரால் யார் ஒரு சிறந்த துறவி, எது உயர்ந்த பக்தி
அப்படின்றத அவரால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ தான் விவேகானந்தர் சொல்கிறாரு, இங்கே பாரு, பாரத தேசம் ஆன்மீகத்திலே அழிந்து கொண்டு வருகிறது. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அட் இட்ஸ் லோ எப் இன் திஸ் கண்ட்ரி அண்ட் ஸ்டார்வேஷன் ஸ்டாக்ஸ் த லேண்ட். பசியும் பட்டினியும் பாரத தேசத்தை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு உன்ன மாதிரி துறவிகள் தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பின்னாடியே போயிடுறாருங்க இந்த ஸ்டேஷன் மாஸ்டர். இவர் தான் பிற்காலத்தில் சுவாமி சதானந்தா அப்படின்னு மாறி ராமகிருஷ்ண மடத்தில் சேர்ந்து மிகச்சிறப்பான தொண்டாற்றுகிறார். ஆக ஹத்ராஸ் சம்பவம் இப்போ நடந்ததையும் 140 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையும் என் கண்கள் பார்க்கின்றன. எவ்வளவு பெரிய வித்தியாசம்! இப்போ இருக்க ஜனங்களால் யார் உண்மையான துறவி, எது உண்மையான பக்தி அப்படின்றத ஒரு டிஸ்கிரிமினேட் பாகுபடுத்தி பார்க்க முடியலையே. விவேகானந்தர் சொல்லிக் கொடுத்த இந்த பாடம், இந்த சம்பவம் இந்த ஜனங்களுடைய மனசில் பதிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அவங்களால யார் உண்மையான துறவி அப்படின்றத உடனே புரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் அவங்கக்கிட்ட வராது. அந்த பாபாவினுடைய காலடி மண்ணை எடுக்கிறதுக்காக 121 அப்பாவி ஜனங்கள் தங்கள் உயிரை விட்டுருக்கிறாங்களே, மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சார். இது மாதிரி சம்பவம் இனிமேல் இந்த பாரத தேசத்தில் நடக்கவே கூடாது. நன்றி, வணக்கம்.